Hi, welcome back to Team Ria YouTube channel. மகாநதி சீரியலோட ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி மகாநதி சீரியலோட மேக் ஓவர் போட்டிருக்கேன், அதுவும் நீங்க பார்த்துருக்கீங்க. அண்ட் மகாநதி சீரியலோட பங்கஜ மாமியோட சாரி கலெக்ஷன் வீடியோ போட்டேன், அதுவும் நீங்க பார்த்து நல்லா சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வந்து அதே மாதிரி பங்கஜ மாமி கேரக்டருக்கு நான் என்னெல்லாம் ஜுவல்ஸ் யூஸ் பண்றேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பார்க்கலாமா? எல்லாம் விதி மாமி, விதி. மகாநதி சீரியல்ல பங்கஜம் மாமி கேரக்டருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரிச்சாவும் இல்லாம அதே சமயத்துல ரொம்ப சிம்பிள் அந்த மாதிரியும் இல்லாம ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற மாதிரி ஒரு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பொதுவா மாமிஸ் அப்படின்னாலே கொஞ்சம் மங்களகரமா பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த லுக்கு நான் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஃபுல்லாவே வந்து ஜும்கா சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பேட்டர்ன்லேயே தான் வந்து இயரிங்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். அந்த கையிலையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இல்லை, எல்லாமே வந்து கண்ணாடி வளையல் தான். மற்ற சீரியல்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குந்தன் பேங்கிள்ஸ், த்ரெட் ஒர்க் பேங்கிள்ஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ எங்கிட்டயும் நிறைய இருக்கு. நான் ஒரு ஒன்றுக்கு ஒரு மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பட் பங்கஜ மாமி கேரக்டருக்கு ஒன்லி கிளாஸ் வளருது இந்த பங்கஜ மாமி கேரக்டருக்கு ஒன்லி கிளாஸ் கண்ணாடி வளையல் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன கலர் வேணுமோ அது யூஸ் பண்ணிப்பேன். ஃப்ரண்ட்லயோ இல்லை அந்த சைட்லயோ வந்து ஒரு கோல்ட் பேங்கிள் அந்த மாதிரி வந்து வளையல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஜிம்கா. அண்ட் சரடு வந்து என்னோட சரடு எப்பவுமே இருக்கும். அந்த கூடவே வந்துட்டு கொஞ்சம் டிசைனா வெரைட்டியா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக முகப்பு செயின்ஸ் வந்து நிறைய வெரைட்டியா மாத்தி போட்டுட்டு இருக்கேன். அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டுப்பேன். சம்டைம்ஸ் வந்துட்டு இப்போ ரீசெண்டா வந்து இன்விசிபிள் செயின்ஸ் வந்து ரொம்ப ஃபெமிலியரா ஃபேமஸா அப்படி இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ இனிமே வரப்போற சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இன்விசிபிள் செயின் இருக்கும், ரொம்ப ஒண்ணுமே இருக்காது, ஒரு குட்டி டாலர்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ அது யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முகப்பு செயின் போயிடலாம். இந்த ஒரு முகப்பு செயின் யூஸ் பண்ணிருக்கேன். நல்லா இருக்குல்ல இது? ஸோ அதுக்கப்புறம் நடுவுல இந்த முகப்பு செயினை மாத்தி யூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் இது என்னோட ஃபேவரட், இதுவுமே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 3 செயின்ஸ் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து நிறைய வச்சிருக்கேன். அதுல வந்து நெக்ஸ்ட் ஃபர்தரா போகும்போது இதோ இந்த முகப்பு செயினும் அண்ட் இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கலெக்ஷன்ஸோட இதையும் சேர்த்து வச்சிருக்கேன், முகப்பு செயின் இது. அதுக்கப்புறம் இயரிங் பாத்தீங்கன்னா ஜாஸ்தி இந்த இயரிங் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல இது இல்லாம இது ஒண்ணு இது யூஸ் பண்ணிருக்கேன். இந்த மாட்டல் வந்து மாமி கேரக்டருக்கு ரெகுலரா யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது கொஞ்சம் திக்கா இருக்கும், இது அப்படி உல்டாவா போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தின்னாவே ஒண்ணு வாங்கிட்டு ஜஸ்ட் தின்னா இப்படி போட்டு அது பேக்ல இப்படி போட்டா அது நல்லா அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஜிம்காஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது 2 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஃபர்தரா நிறைய மாத்தணும்னு இருக்கு. அதுல இந்த ஜிம்கா வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் போகும்போது இதை மாத்திப்பேன். ஸோ இயரிங் முடிஞ்சது. அதுக்கப்புறம் செயின்ஸ் சிம்பிளா நெக்ல ஒரு செயின் மாதிரி போட்டுக்கலாம்னா இந்த செயின் யூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் குண்டு இருக்கும், இந்த செயின் யூஸ் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் போகும்போது இது யூஸ் பண்ணலாம்னு சொல்லி வச்சிட்டு இருக்கேன். சிம்பிளா தான் இருக்கும், இது போட்டு சிம்பிளா தெரியும், நல்லா இருக்குல்ல? அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷன் சீக்வன்ஸ் வந்தப்போ இது யூஸ் பண்ணேன். இந்த செட் வந்து அந்த ஃபங்க்ஷன் சீக்வன்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ ரீசெண்டா யூஸ் பண்ணிருக்கிறது ட்ரெண்டிங்கான இன்விசிபிள் செயின்ஸ். இந்த குட்டியெல்லாம் இந்த சைட்ல போயிடும், இந்த டாலர் மட்டும் இங்க தெரியும். இது ரொம்ப சிம்பிள், இந்த சைட்ல இருக்கிறது ஒண்ணுமே தெரியாது. மாட்டிக்குச்சு.
இந்த குட்டி டாலர் மட்டும்தான் நமக்கு தெரியும் இந்த இடத்துல. இது அதே மாதிரி இன்னொன்னு, இந்த குட்டி டாலர் இருக்குல்ல அது மட்டும் இங்க தெரியும். ஸோ இந்த மாதிரி இன்விசிபிள் செயின்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் இந்த கவர்ல வந்து ஒரு 6-7 வாங்கி வச்சிருக்கேன் ஃபர்தரா யூஸ் பண்றதுக்காக. அண்ட் கண்ணாடி வளையல், ஸோ கலரா இந்த மாதிரி கண்ணாடி வளையல் அண்ட் ஒரே ஒரு கோல்ட் பேங்கிள் மிக்ஸ் பண்ணிப்பேன். சம்டைம்ஸ் அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று கோல்ட் பேங்கிள்ஸ் போட்டுக்குவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கலர்ஸ்ல இந்த டப்பாக்குள்ள இருக்கு. எனக்கு இந்த கண்ணாடி வளையல் சத்தம் ரொம்ப பிடிக்குங்க. என்னோட ஃபேவரட்னே சொல்லலாம் கண்ணாடி வளையல். ஸோ எந்த கேரக்டருக்கு அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எல்லா கேரக்டருக்குமே யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல அதுல. ஸோ பங்கஜம் மாமி கேரக்டருக்கு கரெக்டா இருக்குங்கிறதுனால இது யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளவுதான். இன்னும் இயரிங்ஸ் நிறைய வச்சிருக்கேன்னு சொன்னால இந்த ஒரு ஜும்கா வச்சிருக்கேன். அண்ட் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் பாருங்க. இது போட்டோம்னா அழகா இருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி இயரிங்ஸ் எல்லாம் வந்து அப்படியே சேர்த்து பத்திரமா வச்சிருக்கேன். ஷூட் ஸ்டார்ட் பண்ணதும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து மகாநதி சீரியலோட என்னோட ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ். என்னோட ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல எது எனக்கு நல்லா இருக்குங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. ஸோ இது தவிர்த்து எனக்கு இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதையுமே வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய் பங்கஜம் மம்மி, பாய்.